இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட சிஸ்டர் கூட ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. 10 வருஷத்துக்கு ஒரு தாட்டி ப்ளூ மூன் வரும். அது இன்னைக்கு தான். இன்னைக்கு நம்ம பார்ட்னர் கூட அந்த ப்ளூ மூனை பார்த்துக்கிட்டு பாயசத்தை பார்ட்னருக்கு ஊட்டி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கப்பல் பிரியவே மாட்டாங்க, என்னன்னைக்கு சேர்ந்தே இருப்பாங்க. இது வேணா நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் நைட்டு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த ப்ளூ மூனுக்காக புருஷன் கூட சேர்ந்து. 10 மணிக்கு தான் அந்த நிலா நீல கலர்ல மாறும் போல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது புருஷன்காரனுக்கு கால் வருது. உடனே அதை போயிட்டு நான் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனா இவ தடுக்கிறா. இல்ல வேணாம், நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த நிலா வந்துடும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும், நம்மளால பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா இல்ல நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். போலீஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க போல பேசுறதுக்காக. அதே சமயம் இந்த பக்கம் நிலாவும் வந்துருச்சு. அதனால இவனும் கண்ணை மூடிக்கிட்டு புருஷனை கூப்பிட்டு இருக்கா. நிலா வந்துருச்சு, உடனே வாங்க, நான் 10 எண்ணுவேன், அதுக்குள்ள நீங்க வந்து இந்த பாயசத்தை சாப்பிட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா ஒருத்தவன் வெளியே வந்துட்டு இருக்கான் தண்ணிக்குள்ள இருந்து. அவன் யாருன்னு பார்த்தா இவ சாகடிச்சா இல்லையா இவனோட கொழுந்தனாரு, அவன் தான் உயிரோட வந்துட்டு இருக்கான். அவன் இங்க இருந்து வந்து அவ கையில வச்சிருக்க பாயசத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான். உடனே இவளும் கண்ணு முழிச்சு பாக்குறா. பார்த்தவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. செத்தவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கா. அப்படியே அவளுக்கு மயக்கம் வந்துருது, மயங்கி கீழே விழுந்துடுறா. அவனும் ஸ்விமிங் பூல்ல விழுந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த பக்கம் புருஷனுக்கு கால் வந்துச்சு இல்லையா, கால் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஃபார்ம் ஹவுஸ் போய் செக் பண்ணி பார்த்தோம், அங்க ஒரு பாடி கிடைச்சிச்சுல, அது உங்க தம்பியோட பாடியே இல்ல, அப்படி பார்க்கும்போது உங்க தம்பி உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டது இவனுக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஓடி வந்து பார்த்தா இவ வேற மயங்கி இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா உங்க தம்பி தான் உயிரோட தான் இருக்கான், அவன் வந்து என்ன கொல்றதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயந்து போயிட்டு இருக்கா. இதோட ஃபுல் டீலிங் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.